ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம தளபதி படம் ரிலீஸ் ஆக போகுது. அதனால் ஃபஸ்ட் ஷோ பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கேன். டிக்கெட்டும் கிடச்சிச்சு, டிக்கெட்டும் வாங்கிட்டேன். காலையிலேருந்து முருகர் பாட்டு கேட்டுக்கிட்டே ஜாலியாக படம் நல்லபடியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு போகிறப்ப யூஷுவல் எப்பயும் நம்ம தளபதி சாங் போட்டுட்டு நானும் என் தம்பியும் செம்மையாக வெயிட் பண்ணிவிட்டு ஜாலியாக தேட்டருக்கு போயிட்டு இருக்கிறோம். போயிட்டே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த குட்டி குட்டி சண்டைகள் போட்டுக்கிட்டு அப்படியே விஜய் பாட்டு கேட்டுக்கிட்டு ஜாலியாக அவ்வளோ ஃபஸ்ட் நாள் பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குறப்ப வேறு லெவல் இருந்துச்சு படம். சொல்லவே முடியல. நான் கொஞ்சம் பிட்டாக சீனாக நான் போட்டிருக்கேன். என்னால் ஃபுல்லாலாம் போட முடியல. அதனால் கொஞ்சம் எனக்கு பிடிச்ச சீன்ஸ் எல்லாமே நான் இதில் பண்ணியிருக்கேன். இந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ இந்த ஃபைட் சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஃபைட் சீன் எனக்கு ஒன் லைன் சொல்லப்போனால் உமன்ஸ்க்காக முழுக்க உமன்ஸ்க்காக எடுத்த மூவி. எப்படி வந்து உமன்ஸ் பாதுகாப்பு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுக்காக இந்த மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த குட்டி பசங்களுக்கு பேட் டச்சு குட் டச்சு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் தளபதி. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தில் ஒரு பொண்ணை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதை பற்றி ரொம்ப பேசிட்டு இருந்தாங்க. அதுவே யூஷுவல் நார்மல் கட்சி பற்றி தான். எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ரசிகை அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ரசிகையாக பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு மூவி. யூஷுவல் கதை தான், பட் ஆனால் நிறைய மெசேஜ், நிறைய விஷயங்கள் நிறைய சொல்லிட்டு இருந்தாரு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சாங்ஸ் எல்லாம் சொல்லவே தேவை. அனிருத் சார் பட்டையை கிளப்பி வச்சுருந்தாரு, வார்த்தையே கிடையாது. இந்த சீன்லாம் பார்க்குறப்ப கூஸ் பம்ப்ஸ் தான் எனக்கு. அப்படியே அங்கெல்லாம் கண்ணெல்லாம் கலந்துச்சு. பாட்டெலாம் போடணும், செம்ம ஜாலியாக வைப் பண்ணிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அவ்வளோதாண்டா அந்த மனுஷனை இதோட தேட்டரில் பார்க்கும்போது கடைசி நாள் சொல்லிட்டு பயங்கரமாக என்ஜாய்மெண்ட் இருந்துட்டு அப்புறம் போகிறப்ப 3 செகண்ட் மனுஷன் அழ வச்சுட்டாப்புல. என்னால் அழவே மாட்டேன். பயங்கரமாக நான் அங்கே எல்லோரும் வெறுப்பேற்றிட்டு இருந்தேன், எல்லோரும் நான் வெறுப்பேற்றிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் நான் இந்த சீன்லாம் பார்க்குறப்போ அழுதுட்டேன். பயங்கரமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ இந்த சீன் வந்துட்டு அழுதுட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு மாதிரி ஒன்றுமே முடியல, கண்ணெல்லாம் கலங்கிட்டு பார்த்துட்டு இருக்கப்போ பேசவே வார்த்தையே இல்லை. இப்போ கூட எனக்கு பேசவே முடியல மக்களே.